நீங்கள் உதயநிதினு தயவுசெய்து சொல்லாதீங்க. நான் மைக்கை வந்து கட்டி போட்டு போயிடுவேன். ஏன்னா அவர் வந்து இளம் பெரியார். ஆகவே இனிமேல் உதயநிதினு சொல்லவே கூடாது. இளம் பெரியார் என்று சொல்லி தயவு செய்து பதிவிடுங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறது. ஆகவே அந்த இளம் பெரியார் தமிழகத்துல சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியாது. இல்ல உதயநிதிக்கு சவால் விடு. மறுபடியும் சொல்றேன், உதயநிதினு சொல்லாதீங்க, இளம் பெரியார் என்று சொல்லி. சரிங்க சார், இளம் பெரியாருக்கு சவால் விடுற அளவுக்கு வந்து அமித்ஷா வந்து அந்த அளவுக்கு வந்து ஏன் வந்து கீழே இறங்கி போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இளம் பெரியார் உதயநிதி நம்ம தூண்டு காலாங்குட்டிங்க. எங்க அமித்ஷா வந்து இல்ல அவருக்கு எதுக்கு சவால் விடணும்னு கேக்குறேன். அவரை தானே உட்கார வைக்க பாக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து தேசிய கட்சியும் வந்து பயத்துல இருக்கா? தேசிய கட்சி பயத்துல இல்லைங்க, நாங்க பயந்து கொண்டு இருக்கிறோமா? அப்புறம் ஏன் வந்து இளம் பெரியாருக்கு சவால் விடணும்? இன்றைக்கு அமித்ஷா தமிழகம் வருகிறார் என்று சொன்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்க வந்து பயப்பில்லை. தமிழகத்துல ஆட்சி மாற்றம் வருவதற்கு முன்பதாகவே இந்த உதயநிதி அவர்களும் மிகப்பெரிய ஒரு ஸ்கிராம்ல மாட்டியிருக்கிறார். அதைத்தான் எங்களுடைய அமித்ஷா அவர்கள் வெளிப்படையாக சொல்லாமல் இன்றைக்கு சூசகமாக சொல்லியிருக்கிறார். ஆகவே எத்தனையோ பேர் பாருங்க, இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ளாகவே நிறைய சலசலப்பு கண்டிப்பா நம்ம பார்க்க தான் போறோம். உதயநிதி அவர்கள் தன்னுடைய லிஸ்ட்ல இளம் பெரியார்களை தேர்ந்தெடுத்து அவரை தான் சட்டமன்ற உறுப்பினராக நிற்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனார் அப்பா கிட்ட கொடுத்ததாக ஒரு தகவல். அந்த வகையில உதயநிதி அவர்களும் ஜெயிக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பாருங்க, அமித்ஷா அவர்கள் சொன்னது போல இவர் இந்த கார் ரேஸ்ல எவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார். இன்னொன்று இவருடைய துறையில, அதாவது விளையாட்டு துறையில முதலாவது அதாவது ஒரு ஊனமுற்றவர், அவர் வந்து நான் தான் வந்து இந்தியா லெவல்லே வந்து ஒரு அந்த ஊனமுற்றத்துடைய கிரிக்கெட்ல நான் பெரிய ஆளுன்னு சொல்லி ஏமாந்த இந்த குடும்பம். அப்படி விளையாட்டு துறையில எவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது எல்லா லிஸ்டையும் வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டாங்க. கோபாலபுரம் குடும்பத்தில் செந்தில் பாலாஜி போறாரே இல்லையோ, கோபாலபுரம் குடும்பத்திலிருந்து தேர்தலுக்கு முன்பதாக கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் தீகார் சிலைக்கே செல்லுவார். இதில் மாற்றமே கிடையாது. அதை சுட்டிக்காட்டி தான் எங்களுடைய உள்துறை அமைச்சர் மதிப்புமிகு அமித்ஷா அவர்கள் உதயநிதி அவர்களால் கண்டிப்பாக முதலமைச்சராக வரவே முடியாது என்று சொல்லி ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்.